முதல்ல கையில் கேமராவோட என்னோட காலேஜ் ஃபெஸ்டிவலில் தான் அவளை பார்த்தேனே. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. போய் பேசலான்னு போகும்போது சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவளை மிஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் வேலை செய்ய ஒரு இடத்துல தான் அவளை பார்த்தேனே. 2 பேரும் பேசி நல்ல ஃப்ரெண்டாக ஆகணும். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவளுக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதை விட ஃபுட்பாலில் ஜெயிச்சுட்டா கிரவுண்டில் இறங்கி டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். ஒரு கட்டத்தில் நான் அவளுக்கு ப்ரப்போஸும் பண்ணிட்டேன். ஆனால் அவள் என்னோட காதலை ஏற்றுக்கவே இல்லை. நீ ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு என் காதலை வேண்டான்னு சொல்லி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. எங்கேயோ தேடி பார்த்தேன், அவளை கண்டே பிடிக்க முடியல. கடைசியாக நாங்கள் பேசும்போது பெங்களூரில் அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா. அது ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். அவள் நிலைமையை பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. முடியெல்லாம் கொட்டி போய் ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தா. கேன்சரால் அவள் பாதிக்கப்பட்டு இருந்தா. அவள் என்னை பார்த்ததுமே கோவமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் அவள் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கேன்சரால தான் என் லவ்வை வேண்டான்னு சொல்லியிருக்கான்ட்டு. திரும்பவும் நான் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்லேயே அவளுக்கு ப்ரொப்போஸும் பண்ணேன். அவள் டீமும் ஜெயிச்சிச்சு. இந்த 2 சந்தோஷத்தில் அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவள் கையில் நான் கொடுத்த மோந்திரமும் இருந்துச்சு. என் காதல் ஒரு வழியாக ஜெயிச்சிச்சுன்ட்டு நான் நினச்ச சந்தோஷம் கொஞ்ச நேரத்திலே அது முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல என் மடியிலேயே சாஞ்சு அவள் இறந்தும் போயிட்டா.